ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யற இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். பேட்ச் பேர் வந்து ஆச்சியர். ஸோ லாஸ்ட்டாக லட்சியம் பேட்ச் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேட்ச்சு. ஸோ அதனால தான் அதோட கண்டினியூஷனாக இந்த பேட்ச் போடுறேன். ஏன்னா சில பேர்னால லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம், அதாவது சண்டே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அத்தனை பேருக்கும் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் சொல்ல முடியல. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து சேலரியே வந்து 1ஆம் தேதியோ இல்லை ஃபஸ்ட்டு வீக்கோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அப்படி உள்ளவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இருந்து உங்களுக்கு 12 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது 13லேருந்து. ஸோ ஒன்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே நான் அட்மிஷன் போட மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே வந்து ரொம்ப டிலேவாக செகண்ட் டேல இருந்தெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இன்னொரு பேட்ச் இப்போ இமீடியட்டாக போடுறேன். அதில் நான் நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியாமல் போனனால. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி லட்சியம் பேட்சில் வந்து நீங்கள் சண்டே அந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி இந்த பேட்சில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லை நான் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்லி இந்த பேட்சில் நான் ஆட் பண்ணிடுவேன். புதுசாக உள்ளவங்க இந்த பேட்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ் ஆகும். இதுக்கான ஃபீஸு மொத்தமாக அடுத்து வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த பேட்ச் மொத்தமாகவே 2000. டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பருக்கு நான் கால் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான மற்ற டவுட்ஸு, டெஸ்ட் பேட்ச்க்கு ரிலேட்டடான டவுட்ஸு, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நான் சொல்லிடுவேன் கால் பண்ணி. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வரும்னா டெய்லி வந்து இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஜிஎஸ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியலு, அதுக்கான பிடிஎஃப், ஸ்கூல் புக்குக்கான பிடிஎஃப்பும் ஜிஎஸ்க்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா சோர்ஸும் நான் நோட்ஸ் மாதிரி நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும், சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் இருக்கும். எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருப்பீங்க, ஹோம் மேக்கராக இருப்பீங்க, உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டைம் கிடைக்காது. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து டெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். மெயின்ஸுக்கு மட்டும் 4 கொஷின் கொடுப்பேன். அந்த 4 கொஷினை நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜில் ஃபீட்பேக் கொடுத்துருவேன். ஸோ மெயின்ஸ் மட்டும் டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் வந்து இருக்காது. ப்ரிலிம்ஸ் வந்து டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 to 20 கொஷின், 30 கொஷின் அந்த மாதிரி இருக்கும். டெய்லி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஏன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணணும். வீக்லி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் கொஷின்ஸும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பிளானு. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட்டு, அதே மாதிரி ஆப்டிடியூடில் ஒரு டாப்பிக்கு ஒரு யூனிட்டில் பாதி கவரேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் வீக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் 2 வீக் முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன், அடுத்து 3-4 முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன், 5-6-7-8 முடிச்சுட்டு அடுத்து 10ல் ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு 13 முடிச்சு ஒரு ரிவிஷன். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக என்னென்ன நாள் என்னென்ன ஸ்கெடியூல்னு சொல்லி நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நான் சோர்ஸ் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படின்னா நாளைக்குள்ள டெஸ்ட்டுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து சென்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Day 1 டாபிக் இருக்குது அப்படின்னா இதுக்கான ஸ்கூல் சோர்ஸ் என்னவோ அதை நான் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிடுவேன். சமச்சீர் புக்கில் எங்கே இருக்கோ அதை கட் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். அடுத்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட், இப்போ லட்சுமிகாந்தில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், வெங்கடேஷன் புக்கில் சில இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை ஆட் பண்ணி தனியாக பிடிஎஃபாக நோட்ஸாக நான் சென்ட் பண்ணிடுவேன். எது தேவையோ எக்ஸாமுக்கு அது சென்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எக்ஸ்ட்ரா கவர் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு பேசிக்கு, ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நோட்ஸும் செப்பரேட்டாக சென்ட் பண்ணிடுவேன். அதையும் நீங்கள் பண்ணிக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும். சில டாப்பிக்கு என்னோடய ஓன் கொஸ்டினும் இருக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் வீக்லி டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பீங்க. இது போக ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு ரொம்ப இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February மாதத்துலேயே முடிஞ்சிடும். போர்ஷனை முடிச்சுட்டு
உங்களுக்கு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரிவிஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரிவிஷன் தான் ரொம்ப லேக்காக இருக்குது. ஒவ்வொரு தாட்டியும் நான் நோட் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்ப க்ளோஸாக கிடைக்காம போகிறதுக்கான ரீசன் அதுதான். ஒரு யூனிட்டை மல்டிபிள் டைம்ஸ் படித்தா தான் உங்களால் ஃபைனல் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் செப்பரேட்டாக ஒவ்வொரு யூனிட்டாக கவர் பண்ணிவிட்டு அப்புறமா மொத்தமாக கன்சால்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபுல் ரிவிஷன் பண்ணும்போது நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னென்ன இதை எவ்வளோ அதிகமாக படிக்கணும், எந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஏன்னா இப்போ இருக்கிற பெரிய ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குங்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வீக்லி டெஸ்ட்லேயும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் லென்த்தாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் பெண்டிங் வச்சுருக்க மெயின்ஸுக்கான இதை எழுதி சென்ட் பண்ணாலும் நான் திருத்தி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்குன்னு ஸ்கெடியூல் போட்டு அந்த மெயின்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படியே. ஸோ அதனால் உங்களுக்கு ஓவராலாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும் இது. உங்களுக்கு அட் அ டைம் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ண. நிறைய பேருக்கு என்ன டவுட்னா மெயின்ஸுக்கு வந்து எனக்கு தெரியாது, புதுசாக ஃபஸ்ட் டைம் இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதுதான் மெயின்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் கொடுப்பேன், அதில் இருந்து 4 கொஷினை வந்து மெயின்ஸுக்கு எடுப்பேன். ஸோ கண்டென்ட் சேம் தான். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறீங்க, எப்படி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு 10 மார்க்குனா ஒரு 1.5 பேஜுக்கு எப்படி எழுதணும், 15 மார்க்குனா ஒரு 2.5 பேஜுக்கு எப்படி எழுதணும்னு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எழுதி சென்ட் பண்ண நான் எவாலுவேஷன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ சாம்பிளுக்கான ஆன்சர்ஸும் சில இது வந்து நான் சென்ட் பண்ணுவேன் ஒரு ஐடியா மேக் பண்ணுறதுக்காக. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேணுங்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.